பல்லாவரத்தில் இந்த கழிநீர் வந்து கலந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, 2 பேர் செத்து போனாங்க. அதில் கிங் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பேப்பரில் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து அது மாதிரி சாகலை, இது ரொம்ப கரெக்டாக இதாக பண்ணாங்கன்னு ஒரு அறிக்கை கொடுத்துக்கலாம், பேப்பரில் கொடுத்தாங்க. அந்த அறிக்கை காப்பி இருந்தால் கொடுங்க எல்லா கவுன்சிலருக்கும் சொன்னோம். ஒரே அப்ஜெக்ஷன். அதை பற்றி அதை பேசவே விடலை. பேசுனா இப்போ அதை நாங்கள் கேட்டோம், அந்த அறிக்கை எல்லா கவுன்சிலும் பார்க்கட்டும், அது உண்மையாக பொய்யான்னு தெரியும் கேட்டோம், பதில் இல்லை. 2வது வந்து எங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சப்ஜெக்டை பாருங்கள். சப்ஜெக்டில் போன முறை நான் என்ன பேசணும்னா தீபாவளிக்கு போடப்பட்ட கூட்டம்னு சொன்னோம். இந்த மாதிரி பொங்கலுக்கு போடப்பட்ட இதுதான். மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்று கூட கிடையாது. மக்களுக்காக ரோடு கேட்குற, அதாவது ஆளுங்கட்சி கவுன்சிலர்களே கேட்குறாங்க, ரோடு இல்லை, ஒன்றுமே பண்ணலை, எதுக்கு எதாலும் பேக்கேஜ் பண்ணுறேன் இது வச்சுக்கிறேன், இது ரோடு கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் மாநகராட்சி 70 வார்டும் குண்டு முடியுமா தான் கிடக்குது. ஆனால் மீட்டிங் பார்த்தா கரெக்டாக பர்ஃபெக்டாக மீட்டிங் நடந்துன்னு இருக்குது. வரி பார்த்தீங்கன்னா அதிமுக எங்கள் ஆட்சியில் தாம்பரம் மாநகராட்சி வந்து 6 ரூபா தர வரி போட்டுதாங்க. சிட்லப்பாக்கம் அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா 3,000 ரூபாய். இப்போது எல்லா பகுதிக்குமே வந்து 30 ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபா வரி போட்டேன். கட்டுக்கடங்காத வரி அதாவது எது கேட்டாலும் செயல்படுறது கிடையாது. எந்த அதிகாரியும் வந்து கரெக்டாக வந்து வேலை செய்யறது கிடையாது. இப்போது நாங்கள் 10 கவுன்சில் இருக்கிறோம். திமுக கவுன்சில் கூட குறை சொல்கிறாங்க. ஆனால் இந்த 10 கவுன்சிலுக்கும் இந்த சப்ஜெக்டில் ஒன்று கூட வரும். நாங்களும் 2.25 வருஷமாக நாயாக கத்திங்கிறோம். அதான் கமிஷனர்கிட்ட நாங்கள் போய் என்ன பண்ண கொடுத்த எல்லா லெட்டரும் 10 கவுன்சிலர் இல்லை எல்லாம் லெட்டர் கொடுத்தோமே, அது பதிலாவது கொடுங்க, இல்லை திருப்பியாச்சும் கொடுத்துருக்கேன் கொடுத்த லெட்டர், அது ஏன் உங்களுக்கு பீரோவில் வேஸ்ட்டாக வச்சுக்கிறீங்க அப்படி கூட கேட்டு பார்த்துட்டோம். சரியாக செவி சாய்க்கல. அதனால் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய எழுச்சி முதல்வர் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய போற்றக்கூடிய செயலாளர் அருமையான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுடைய ஒப்புதலோடு அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் என்னன்றதை நாங்கள் முடிவு செய்து இன்னும் 2 நாள் நாங்கள் சொல்லுவோம். நன்றி. அது நிவாரணம் மண்டலம் ஒன்று, அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தாச்சு. அது சம்பந்தமாக தான் நான் வந்து இப்போ சொல்ல கேட்கும் போது நீங்களே பார்த்துருவீங்க, எங்க பேச விடலை, எந்த நிவாரணமும் தரல, அதை மூடி மறைக்கப்பட்டது. அதான் உண்மை. அந்த மூடி ஒன்று. 2வது மாடம்பாக்கம் முக்கியமான சப்ஜெக்ட் கேளுங்க. மாடம்பாக்கம் பகுதி வந்து மிக பெரிய பகுதி. அந்த பகுதியில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. ஏரி யார் வெட்டது? அசோகர் காலத்தில் ஏரி வெட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 2000க்கு முன்னால் அந்த ஏரி குளம்லாம் வெட்டார் அசோகர். ஆனால் இப்போ ஒரு தனி நபர் வந்து கிட்ட ஏரியை ஃபுல்லாக மூடியாச்சு. மூடி புது லேஅவுட் போட்டு அழகாக விற்று. எங்கள் கவுன்சிலர் வந்து நம்ம வாட்டர் ராஜ் அந்த பகுதியோட கவுன்சிலர், அவர் போய் கேட்டால் அவர் வந்து அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட காவல்துறை மிரட்டுறாங்க அவரை. அவர் பல முறை மனு கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. இது சம்பந்தமாகவும் போராட்டம் நாங்கள் நடத்த தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.